இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேங்க, ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதை பத்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தவித பதவி சுகத்துக்கும் ஆசைப்படாம என்னைக்காவது ஒரு காலத்துல தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைஞ்சே தீரும் அப்படின்னு நம்பிக்கையோட சுயநலம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சாமானிய தொண்டர்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற ஒரு பதிவு தான் இது. கூட்டணி அமைஞ்சிருச்சு, அதனால அதுக்குள்ள இருக்கிற உள் விவகாரங்களை பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தன். ஆனா இவனுங்க பேசுறது, இவனுங்க வைக்கிற விமர்சனங்களெல்லாம் பார்க்கல உண்மையிலேயே பேசாம இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சாமானிய தொண்டர்கள், பிஜேபியோட தூணா இருக்கிற தொண்டர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மனதளவில் கொதிச்சு போயிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் மீது தேவையில்லாத விமர்சனங்களை இந்த டயர் பாய்ஸ் பேசிட்டு வராங்க. தேவையில்லாத விமர்சனங்களை சேர்த்த வாரி வீசிட்டு வராங்க. அண்ணாமலை அவர்கள் 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அதனால தான் பிஜேபி தலைமை அவரை விலக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அவதூறு பரப்புறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவோட அண்ணாமலை அவர்கள் ஒன்னா டீலிங் போட்டிருக்காரு, திமுகவுக்கு சாதகமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் பேசுறாங்க. கடந்த திமுக ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அதுல திமுகவுக்கு எதிராக அதிக போராட்டங்களை முன்னெடுத்தது யாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டா இந்த டயர் பாய்ஸ் எல்லாம் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கே தெரியலைங்க. அதாவது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமா இருக்கும். ஏடிஎம்கேல கூட நல்லவங்க இருக்க தான் செய்றாங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லல. இந்த டயர் பாய்ஸே போல அவங்க நடந்துக்கிறது கிடையாது. அவங்க உண்மையை பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணிக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு பதிவை காட்டுறேன் பாருங்களேன். அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் ரசிகரா இருக்காரு. ஆனா அண்ணாமலை அவருடைய இந்த அதிரடியான பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. ஏன்னா திமுக போட்ட அண்ணாமலை அவர்கள் துவச்சு இன்னைக்கு திமுக மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, திமுக மீது அவங்க இவ்வளவு பணத்தை திருடி இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குன்னா அது அண்ணாமலை அவர்கள் வச்ச புள்ளியா தான் இருக்கும். இந்த டயர் கோஷ்டி ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் பயந்து அஞ்சு நடுங்கிட்டு இப்ப தேர்தல் நேரத்தில் சும்மா பூச்சாண்டி மட்டும் தான் காட்டிட்டு இருக்காங்க. முழுக்க அண்ணாமலை அவர்கள் தான் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு உலக அறிஞ்ச விஷயம் தான். இப்படிப்பட்ட மக்கள் தலைவரை இந்த கூட்டணியில் இருந்துகிட்டு இந்த டயர் கோஷ்டியினர் தப்பா பேசிக்கிட்டு இந்த கூட்டணி ஒன்னா இருக்கும், இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியா மாறும் அப்படின்லாம் பேசுனா நிச்சயமா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாமானிய தொண்டர்கள் 99.99 விழுக்காடு தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை நம்புறாங்க. ஏன்னா நடந்து கட்சியை வளர்த்துருக்காருங்க, நடந்து எல்லா மாவட்டங்கள்லையும் நடந்து கட்சியை வளர்த்துருக்காரு. ஒரு காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு பிம்பத்தை இங்கே இருக்கின்ற திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே ஆட்சியில் உட்பட பயங்கரமாக கட்டி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சவர் யாரு? இதே அண்ணாமலை அவர்கள் தான் உடைச்சாரு. அதனால கூட்டணியில் இருந்துகிட்டு அண்ணாமலை அவர்களை விமர்சிச்சா நிச்சயமாக இந்த கூட்டணி அமைச்சதுக்கான பிரதிபலனை கிடைக்காம போயிடும். அதனால பாரதிய ஜனதா கட்சியோட தற்போதைய தலைமை உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படி ஏடிஎம்கே தலைவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கிறவங்க அண்ணாமலை அவர்களையோ பிஜேபியை பத்தியோ எதையும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சா இந்த விஷயம் சால்வ் ஆகும். இல்லைனா நிச்சயமாக இது போக போக வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் கொதிச்சு போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதே டயர் கோஷ்டியினர் அண்ணாமலை அவர்கள் மீது இன்னொரு அவதூறு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதுல கூட்டணி அமையாம போனதுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு மீண்டும் இப்ப சொரிய தொடங்கியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் அரசியல் நகர்வுகளை கவனிச்ச எல்லாருக்குமே தெரியும், இந்த கூட்டணி ஏற்படாம போனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க டயர் கோஷ்டியினர் தான். டெல்லியில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திப்பை நிகழ்த்துறாரு. அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா சில நாட்கள்ல கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லாம
பிஜேபியோட 2024 தேர்தலில் கூட்டணி கிடையாது, அது மட்டும் கிடையாது 2026லையும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சது யாரு? இதே டயர் கோஷ்டியினர் தான் அறிவிச்சாங்க. ஆனா இந்த அறிவிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் பேரம் நடந்திருக்கு. சிறுபான்மை ஓட்டு பிச்சை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, ஆடியோ லீக் ஆச்சு. அந்த ஆடியோவை கேட்டிங்கனாலே ரொம்ப கிளியராக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆடியோவை வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கேட்டு பாருங்க. அந்த அளவுக்கு சிறுபான்மை ஓட்ட ஆசையை தூண்டிட்டு இந்த எஸ்டிபிஐ போன்ற மத அடிப்படை கொடூரமானவங்களோட கூட்டணி வச்சது யாரு? இதே டயர் பாடியினர் தான் கூட்டணி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உருட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சு. இவங்களுடைய துரோகம் புரிய வருது. மத்திய தலைமை புகுந்து அடிச்சு விளையாடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களை போட்டு அண்ணாமலை அவர்கள் நொறுக்கினாரு. அது வரலாறு. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவினுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனையா? மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க, நீங்களும் வாங்க நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தொண்டர்களை மிகப்பெரிய அளவில் குழப்பமடைய செஞ்சிருக்கு, மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய செஞ்சிருக்கு. சமீபத்தில் மாநில தலைவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இடங்கள் முக்கியம் இல்லை, எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லிட்டேன், எண்ணிக்கை என்பது ஒரு விஷயம், எண்ணம் தான் முக்கியம். இது தொண்டர்களை பெரிய அளவில் குழப்பி இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்து அதிரடி அரசியல் பண்ணும்போது 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 79 சட்டமன்ற தொகுதிகளில் 2வது இடத்துல பிஜேபி வந்தது, அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இந்த கணக்கு, இந்த புள்ளி விவரங்களை வச்சு போட்டு பார்த்தாலே பிஜேபிக்கு 100 இடங்கள் 100 சீட்டுகளை ஏடிஎம்கே ஒதுக்குனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தொண்டர்கள் இன்னைக்கு பேசிட்டு வராங்க. 100 இடங்கள் பிஜேபிக்கு வேணும், அதுதான் சுயமரியாதையான இடங்கள் அப்படின்னு தொண்டர்கள் இன்னைக்கு பேச தொடங்கியிருக்காங்க. ஏன்னா பிஜேபியோட அந்த பேர வலிமையை குறைக்கிறதுக்காக இந்த டயர் கோஷ்டியினர் காசை கொடுத்தாங்களோ என்னத்தை கொடுத்து தொலைஞ்சாங்கன்னு தெரியல. இந்த ஜேவிசி போன்ற ஆட்கள் நைட்டும் பகலுமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு வராங்க. பிஜேபி இங்கே ஜெயிக்காது, இவ்வளோதான் பலம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒப்பாரி வச்சுட்டு வரதை காண முடியுது. அதனால் பிஜேபிக்கு கௌரவமான இடங்களை கேட்டு பெறணும் அப்படிங்கிறதும் தொண்டர்களோட கோரிக்கையா மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். என்னுடைய மனசுல இருக்கிறத சொல்றேன், சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சைலண்டா இருக்காரு, ஒதுங்கி இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க, பதிவுகளை போட்டுட்டு வரீங்க. எப்படி இருந்த கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நிறைய தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வரீங்க. எல்லாமே சரிதான். ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பில் இல்லாதது, அவர் எடுத்திருக்காரு பாருங்க இந்த முடிவு, இது சரியான முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த டயர்களோட சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கணும், ஒன்றா சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுத்திருந்தாருன்னா மக்களுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. இன்னைக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஸ்டாரா அண்ணாமலை அவர்களை மக்கள் பார்க்குறாங்க பாருங்க. தொண்டர்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க பாருங்க மிகப்பெரிய நம்பிக்கை, அது கூட பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு கூட இருந்திருக்கும். ஏன்னா அண்ணாமலை அவர்களால் ஒரு அப்படியே
இவங்களுக்கு தாஜா பண்ணி இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு அப்படியெல்லாம் அவரால் இருந்திருக்க முடியாது. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் விலகி நிற்கிறாரு. இதுவும் நல்ல விஷயத்துக்காக தான். எப்போ அதிரடி அரசியலை தொடங்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுடைய அதிரடியான நேர்மையான அரசியல் தமிழகத்துக்கு தேவை. சரியான நேரத்தில் சரியான இடத்துல அண்ணாமலை அவர்கள் அதை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் தற்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கு. இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.